evening to all. Last class continue நம்ம பார்க்க போறோம். பாருங்க types of ecosystem சொல்லக்கூடியது. இப்ப types of ecosystem சொன்னா சூழ்நிலையின் வகைகள் சொல்லக்கூடியது. சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் அல்லது சூழ்நிலையின் வகைகள் அப்படி சொல்லலாம். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்கு. பயோஸ்பியர்னா உயிர்கோளம். இந்த உயிர்கோளத்தில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த உயிர்கோளத்தில் பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் பல்வேறு வகையான ஈகோசிஸ்டம் காணப்படுது. விச் ஆர் அஸ் ஃபாலோ கீழே நம்ம பார்க்கலாம். பாருங்க ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டூ டைப் எப்படி டிவைட் ஆகுதுன்னா டூ டைப் ஒன்று நேச்சுரல் ஈகோசிஸ்டம் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்-மேட் ஈகோசிஸ்டம். அப்போ ஈகோசிஸ்டம் வந்து டூ டைப்பாக டிவைட் ஆகுது. அந்த டூ டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஈகோசிஸ்டம். இந்த நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ், வித் ஆர் வித்தவுட் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தலையீடு வந்து இருக்கும் இல்லாமலும் இருக்கலாம். அதாவது மனிதனுடைய ஈடுபாடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சொல்கிறதுனால இது வந்து மேக்மெடிக், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஈகோசிஸ்டம். அது என்ன ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டு அண்டு மெய்ஸ் ஃபீல்டு. இது வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஒரு ஹியூமன் உருவாக்குற ஈகோசிஸ்டம் வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம். அதனால இது பார்த்துருங்க. அடுத்து பாருங்க நேச்சுரல் ஈகோசிஸ்டம் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகுது. அதுக்காக பிறகு நேச்சுரல் ஈகோசிஸ்டம் வந்து டிவைட் ஆகி அது டூ ஈகோசிஸ்டம். ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், இன்னொன்று அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். சரி, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல்னா வந்து லேண்டில் காணப்படக்கூடியது தானே. பாருங்க ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம். இந்த மாதிரி த்ரீ டைப் இருக்கு. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், அடுத்து டெசர்ட் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாட்டர், அதாவது திறந்த நிலையில் காணப்படக்கூடிய திறந்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளி இல்லை திறந்த காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் ஈகோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் சூழல் மண்டலம்னு பேர். மெரைன் வாட்டர்னா என்னது கடல் சூழல் மண்டலம், அதாவது கடல் சூழல் மண்டலம் சொல்லக்கூடியது. அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அது ஃபர்தராக டிவைட் ஆகி டூ டைப் ஈகோசிஸ்டம் உருவாயிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடிக் சொல்லக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம், லெண்டிக்னு சொல்லக்கூடியது. லோடிக்னா ரன்னிங் வாட்டர் பாடிஸ், வாட்டர் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும், அதுக்கு பேர் லோடிக் சொல்லக்கூடியது. இது ஒன் மார்க் கேட்கலாம் ஓகேங்களா. லோடிக். அப்போ லோடிக்கில் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர், ஸ்ப்ரிங் அண்டு ஸ்ட்ரீம். ரிவர், ஸ்ப்ரிங் அண்டு ஸ்ட்ரீம் சொல்லக்கூடியது ஓகேங்களா. அப்போ ரிவர்னா ஆறு, ஸ்ப்ரிங்னா என்னது நீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்க, நீர் ஊற்று, ஸ்ட்ரீம்னா ஓடை. இந்த மாதிரி மூணு சொல்கிறாங்க. இங்கே வந்து லெண்டிங் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு தான் என்னது, அதாவது பாண்ட் லேக் சொல்லக்கூடியது, குளம் ஏரி சொல்லக்கூடியது. இதுதான் ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதனால ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது வந்து டூ டைப்பாக டிவைட் ஆகுது. நேச்சுரல் ஈகோசிஸ்டம், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது. நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அடுத்து டிவைட் ஆகி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் உருவாகுது. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்து டிவைட் ஆகி ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் ஈகோசிஸ்டமாக டிவைட் ஆகுது. அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் டிவைட் ஆகி பாருங்க லோடிக் அண்ட் லெண்டிக் ஈகோசிஸ்டம் உருவாக்கிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க இப்போ நம்ம இந்த ஈகோசிஸ்டம் பார்த்தோம்னா இங்கே நம்ம கீழே வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பாருங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே அப்படி கொடுக்கல பாருங்க. தேர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் சாட் அபோவ். இப்போ வந்து பார்த்து சாட்டட் அபோவ் இங்கே மெனி ஈகோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒன்லி த பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் டீட்டெயில்டு ஃபிலோ. இங்கே வந்து இவ்வளோ ஈகோசிஸ்டம் இருக்குது, இருந்தால் கூட என்னது பாண்ட் ஈகோசிஸ்டம் மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகே பார்க்கலாமா பாருங்க. அடுத்த ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஈகோசிஸ்டம் பாருங்க ஓகேவா. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இட் இஸ் ஏ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல். அப்படி நேச்சுரல்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சொல்லுவாங்க. நேச்சுரல் அதாவது நேச்சுரல் பாருங்க அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர், நேச்சுரல்
நேச்சுரல் சொல்லச்சுன்னா இயற்கை, இயற்கையான அப்படி சொல்லலாம். அக்வாட்டிக்னா நீர் நிறைந்த, ஃப்ரெஷ் அதாவது நன்னீர் நிறைந்த. லெண்டிக் சொல்லலாம், லெண்டி டைப் ஈகோசிஸ்டம். அப்போ லெண்டி டைப்னா என்னது, அந்த வாட்டர் வந்து ஓடாமல் நிலையாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் வாட்டருக்கு தான் என்னது லெண்டிக் சொல்லுவாங்க. அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஒரு இயற்கையான நன்னீர் காணப்படும் அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் காணப்படக்கூடிய லெண்டிக் டைப் ஈகோசிஸ்டம்னா ஸ்டாண்டிங் வாட்டர். இட் ஹெல்ப்ஸ் த அண்டர்ஸ்டாண்ட் இதனுடைய ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதனுடைய கட்டமைப்பு செயல்பாடு, இதனுடைய கட்ட அமைப்பு அதே மாதிரி செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள மிக அதாவது புரிந்து கொள்ள மிக எளிதாக உதவுகிறது. மிகவும் இந்த செயல்பாட்டை புரிந்து கொள்ள மிக உதவுகிறது. இப்போ ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் வந்து எப்படி நம்மளுக்கு நன்மை தர்றதை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். எது பாண்ட் சிஸ்டம் மூலமாக என்ன சூழ்நிலை மண்டலத்தில் நமக்கு நன்மைன்னு கேட்குறீங்களா? பாருங்க. when rain water gather in a shallow area, ரெயின் வாட்டர் வந்து மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக குழியான இடங்களை நோக்கி வரும். அப்படி குழியான இடங்களை நோக்கி வந்து அந்த நீர் தேங்கிறதுக்கு பேர் தான் பாண்ட்னு சொல்லக்கூடிய. பாண்ட்னா குளம்ன்றது. அப்போ எங்கேயெல்லாம் மழை பெய்யுதோ அந்த வாட்டர்லாம் கேதர் சேலோ ஏரியானா ஒரு குழியான பயில சேருது. அதுக்கு பாருன்னா என்னது, அதுக்கு பேர் தான் அந்த பாண்ட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? வாங்க பாருங்க. இந்த கிராஜுவலி ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். இந்த நீர் தேங்கின பிறகு அப்படியே நாளாக நீர் தேங்கிருச்சு. அப்படி நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம் வந்து அங்கே உருவாக ஆரம்பிக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப்னா வெவ்வேறு வகையான ஆர்கானிசம் உருவாகும். அதில் முக்கியமாக மைக்ரோப்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் 3 இருக்கும். அந்த அனிமல்ஸ்லாம் வந்து உருவாகும். ஒரு தேங்கி கிடக்கிற நீரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்யும் அதோட உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த இது மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் பிகேம் பார்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக மாறும். கொஞ்சம் நாளாக அதனுடைய அந்த ஈகோசிஸ்டம் இருக்கு பாருங்க. அந்த ஈகோசிஸ்டத்தில் வந்து ஒவ்வொரு லேயராக உருவாகும். அதாவது கீழே வந்து சில குறிப்பிட்ட அனிமல் வாழும், அதுக்கு மேலே ஒரு லேயரில் வந்து குறிப்பிட்ட அனிமல் வாழும், அதுக்கு மேலே வந்து குறிப்பிட்ட அனிமல், அந்த மாதிரி அனிமல் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு லேயராக உருவாகும். ஏன்னா அந்த வாட்டரை வந்து தேங்கி கிடந்த பிறகு ஆழமான பகுதியில் சில தாவரங்கள் விலங்குகள் காணப்படலாம். அதுக்கடுத்து ஆழம் குறைவான பகுதியில் சில தாவரங்கள் காணப்படலாம். அடுத்து கரையோரங்களில் வந்து சிலது காணப்படலாம். இதை வச்சு பல வகையாக இது பிரிக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் எனது செல்ஃப் சஸ்டெய்னிங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டரி திஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். தன்னைத்தானவே என்ன செய்யும், சரிப்படுத்தி கொள்ளும், காத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க. which shows a complex interaction between the abiotic and biotic components. இந்த ஈகோசிஸ்டத்தில் இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ளவை இருக்குது, உயிரற்றவை இருக்குது, உயிருள்ளவை இருக்குது, உயிரற்றவை இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஒரு பாருங்க, ப்ரொடியூசர்ன்றது மேலே இருக்கக்கூடியது. ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்து கரையோரங்களில் தான் ப்ரொடியூசர் காணப்படும். ப்ரொடியூசர் தாவரங்கள் காணப்படும் கரையோரங்களில். ஆனால் ஆழமான பகுதியில் யார் காணப்படுவாங்க? கன்சியூமர் காணப்படுவாங்க. கன்சியூமர்னா அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடியது இருக்கும். அடுத்து அதுக்கு அடி இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த போல பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். பயோட்டிக் சொன்னக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள் வாழக்கூடிய இடங்கள் தான் அது கீழே வந்து அப்படியே ஸ்டோராக இருக்கும். மட்டு சொல்லுவாங்க இல்லையா, மட்டில். அப்போ இதே வந்து வேணால் 3 லேயராக இருக்குது. கீழே மட்டு இருக்குது, கன்சியூமர் இருக்குது, அடுத்த ப்ரொடியூசர் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த மாதிரி இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அப்படின்னு இப்போ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடியது. குளத்தின் அடிப்பகுதியில் தேங்கி காணப்படக்கூடியது பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அப்போ என்னென்ன காம்பனன்ட் பார்ப்போம். பாண்ட் ஈகோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டிசால்வ்டு இன்ஆர்கானிக். டிசால்வ்னா கரையக்கூடிய இன்ஆர்கானிக் கால்சியம், ஆக்சிஜன், பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து அடியில் தேங்கி இருக்கும். அடியில் எதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட், அதாவது வாட்டரில் கலந்துருக்கும். அண்டு பாருங்க, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது அமினோ ஆசிட்ஸ். அப்போ இன்ஆர்கானிக் எக்ஸாம்பிள் இது, ஆர்கானிக் எக்ஸாம்பிள் வந்து அமினோ ஆசிட்ஸ் அண்டு ஹியூமிக் ஆசிட்ஸ் சொல்லக்கூடியது. formed from the dead organic matter.
இதெல்லாம் எங்கே இருக்குங்க? டெட் ஆர்கானிக் மேட்டர்னா இறந்து போன உயிரினங்கள், இறந்து போன உயிரினங்கள் இருக்குங்களா, அதிலிருந்து இருக்கக்கூடியவை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபவுண்ட் சிஸ்டம் ரெகுலேட்டட் ஃபியூ ஃபேக்டர்ஸ் அமௌண்ட் ஆஃப், அதாவது இந்த ஃபாண்ட் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட், டெம்பரேச்சர், பிஹெச் வேல்யூ ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன். அப்போ இதுதான் முக்கியமானது. லைட், ஒளி, டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது வந்து அந்த வெப்பம் சொல்கிறாங்களே, வெப்பநிலை, நீரினுடைய பிஹெச் அளவு, அடுத்த கிளைமேட், இந்த 4 தான் வந்து இந்த பாடி இக்கோசிஸ்டத்தை வந்து ரன் பண்ணுது. ஓகேங்களா? அதை வந்து ஏன்னா இதில் ஏதாவது ஒரு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பாடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ இதுதான் அஃபெக்டிங் ஃபேக்டர், இதுதானே அஃபெக்டிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த பாண்ட் ஈக்குவேஷனில் காணப்படக்கூடிய பயோட்டிக் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம். பாருங்களேன், பயோட்டிக்னா உயிருள்ள கரடிகள், ப்ரொடியூசர்ஸ், வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்னா தாவரங்கள் காணப்படுது, வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்னா இந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இருக்கும், அந்த உயிரினத்தை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள், அது மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து டிக் கம்போசர்ஸ். அப்படி டிக் கம்போசர்னா சிதைப்பவையில் காணப்படும் சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரொடியூசரை பற்றி பார்க்குறோம். ப்ரொடியூசர்ஸ் யாரெல்லாம் ப்ரொடியூசர்லாம் அந்த குளத்தில் அந்த பாண்ட் ஈக்குவேஷனில் காணப்படுறாங்க. பாண்ட் ஈக்குவேஷனில் காணப்படக்கூடிய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபைட்டோ பிளாங்டன் மிதவை உயிரி. இப்போ நீங்கள் வந்து தேங்கி இருக்கிற குளத்தக்கரைக்கு போனீங்கன்னா அந்த குளத்தில் சில சில உயிரினங்கள்லாம் என்ன செய்யும், அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குங்களா. அப்போ மிதக்கக்கூடியது நீரில் வந்து வேரூன்றி, அதாவது நீர் உள்ள மண்ணில் வேரூன்றி வளராமல் நீர்லேயே மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில தாவரங்கள் தான் அதை சொன்னாங்க. பாருங்கள், ஆசிட்டேரியா, அனாஃபீனா, ஐகோர்னியா, வால்வாக்ஸ், டயட்டம்ஸ். இந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதவை உயிரினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீருக்கு மேலே அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். இந்த தாவரங்களில் வேர் இருந்தால் கூட அதனுடைய தண்ணிக்குள்ள அந்த வேர் இருந்தால் கூட மண்ணில் ஊண்டாமல் நீர் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தாவரம், அதனால தான் ஃபைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய மிதவை இவைகளும் காணப்படுதுன்னு சொன்னாங்க. ஃபைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய ஆசிட்டேரியா, அனாஃபீனா, யுடோரினா, வால்வாக்ஸ், டயட்டம்ஸ் இதெல்லாம் வந்து காணப்படும். அடுத்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ்னால் இலை போன்ற ஸ்ட்ரக்சருடைய ஆல்கே தான் ஃபிலமெண்டஸ். சச்சஸ் யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோஹைரா, கிளாடோஃபோரா அண்ட் ஈடோகோனியம் இது காணப்படும். அப்போ ஃபைட்டோ பிளாங்டனும் காணப்படுது, ஃபிலமெண்டஸ் ஆல்கேவும் காணப்படும் சொல்கிறாங்க. ஃபிலமெண்டஸ் ஆல்கே இதெல்லாம் வந்து ஒன்று இருக்காங்க. ஃபிலமெண்டஸ் ஆல்கே இதெல்லாம் வந்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே ஒன்று இருக்காங்க. ஃபைட்டோ பிளாங்டன் எக்ஸாம்பிள். அடுத்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். ஃப்ளோட்டிங்னா அந்த நீல் அப்படி மேந்துக்கிட்டு போகக்கூடிய பிளான்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோலா, சால்வியா, பிஸ்டியா, உல்ஃபியா, ஐகோனியா இதெல்லாம் காணப்படும். அதே மாதிரி சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ். சப்மர்ஜ்னா தண்ணிக்குள்ள மூழ்கி காணப்படக்கூடிய பிளான்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, சப்மர்ஜ்னா தண்ணிக்குள்ள மூழ்கி காணப்படக்கூடிய சில பிளான்ட்ஸ் காணப்பட சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டமோஜியாட்டான் சொல்லக்கூடிய தாவரம். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மேட்டிஸ் அப்படி தாவரம். அடுத்து ரூட்டட் பிளான்ட்ஸ், கீழே வந்து தண்ணி அந்த குளத்திலேயே வேரூன்றி காணப்படைய தாவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிம்பே, நிலும்பு, தாமரை, அரளி. அடுத்து மைக்ரோஃபைட்ஸ், அதாவது மைக்ரோஃபைட்ஸ் சொல்லக்கூடிய லைக் டைஃபா, ஐபோமியா கான்ஸ்டியூட் த மேஜர் ப்ரொடியூசர்ஸ் பாடிங்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மண்டலத்தின் முக்கிய உற்பத்தியாளர்கள். எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் காணப்படுறாங்க, ஃபிலமெண்டஸ் ஆல்கே சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் காணப்படுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் யாருன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் காணப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ரிஜிட் பிளான்ட்ஸ் சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் காணப்படுறாங்க. அடுத்து ரூட்டட் பிளான்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய அவங்களும் காணப்படுறாங்க. அடுத்து மைக்ரோவேவ்ஸ், இவங்க எல்லாருமே உற்பத்தியாளர். இவ்வளவு தாவரங்கள் காணப்படுறாங்க. அடுத்து பாருங்க கன்சியூமர்ஸ், அவங்களெல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் தான், அவங்களாம் வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் கன்சியூமர்ஸ். அவர் பேர் நுகர்வோர். கன்சியூமர் யார்? நுகர்வோர்கள். இவங்க யார் பாருங்க. The animals represent the consumers of pond ecosystem including zooplankton like paramecium, அடுத்து டாஃபினியா, அது டாஃபினியா சொல்லப்படுது. பாரமேசியம் அண்டு டாஃபினியா சொல்லப்படுது. இவங்க தான் முதல் நிலை நுகர்வோர். அதனால தான் வந்து பாரமேசியம், டாஃபினியா தான் பிரைமரி கன்சியூமர்ஸ். அடுத்து ஃபென்தோஸ்னா பாட்டம் லிவிங் அனிமல்ஸ்.
பெந்தோஸ் சொல்லக்கூடியது. பெந்தோஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாட்டம்னா அடியில் காணப்படக்கூடியது. ஓகேங்களா. பெந்தோஸ் பெந்தோஸ் அதாவது லீகல் ஆர்கானிசம் லைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொலாசஸ் அனலீட்ஸ் இவங்கெல்லாம் செகண்டரி கன்சியூமர்ஸ். மொலாசஸும் அனலீட்ஸும் செகண்டரி கன்சியூமர்ஸ் லைக். அதே மாதிரி பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெந்தோஸ் இது வந்து காணப்படக்கூடியது லைக் மொலாசஸ் அனலீட்ஸ். அடுத்து செகண்டரி கன்சியூமர் சொல்லக்கூடிய வாட்டர் ஃபீட்டில்ஸ் ஃப்ராக்ஸ் அண்டு டெர்டரி கன்சியூமர் சொல்லக்கூடிய டக், crane and some top carnivores including large fish, hawk, man, etc. இவங்க எல்லாமே என்னது கன்சியூமர்ஸ். அப்போ கன்சியூமர் சொல்லியாச்சுன்னா இந்த பாண்டிங்ஸ் கன்சியூமர் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கமே, ஜூ பிளான்ட் சொல்லக்கூடிய பாரமேசியம் டாஃபினியா சொல்லக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸ். அதோட பெந்தோஸ் சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் காணப்படுது. அந்த பெந்தோஸ் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொலாசஸ் அனலீட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ். செகண்டரி கன்சியூமர் சொல்லக்கூடியவங்க வந்து வாட்டர் ஃபீட்டில்ஸ் ஃப்ராக்ஸ் இவங்க 2 பேருமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெர்டரி கன்சியூமர் சொல்லியாச்சுன்னா டக், கிரான் அண்டு சம் டாப் கார்னிவோர்ஸ் இவங்கெல்லாம் காணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கிரானல். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங் வந்து என்னது டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ் அப்படின்னா என்னது சிதைக்கக்கூடிய உயிரினங்கள், சிதைப்பவைகள். அவைகளும் என்ன செய்யுது அந்த குளத்தில் காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், தே ஆர் ஆல்சோ கால்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ். இவங்க பேருக்கு வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் காணப்படக்கூடிய உயிரினங்களை என்ன செய்கிறாங்க, இறந்து போன உயிரினங்களை வந்து சேர்க்கக்கூடியவங்க தான் இவங்க. அப்போ அதை ஹெல்ப் ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ். இவங்க இருக்கிறதுனால தான் அங்கே தேவையான நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணுற மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவாங்க இந்த ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டம் வந்து சில ஒற்றைகளை வந்து ரீசைக்கிள் பண்ணி ஊட்டச்சத்துக்களை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த சிதைப்பைகள் பயன்படுது செய்ய உதவுகிறது இவங்க தான். அதுக்கு இருப்பாங்க திஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மட். இவங்க எங்கே இருப்பாங்கன்னா மட் வாட்டர் அண்டு பாட்டம் ஆஃப் த பிளான்ஸ். பாட்டம் ஆஃப் த பாட்ஸ். இவங்க எங்கே இருப்பாங்கன்னா மட்டும்னா அந்த குளத்தின் அடியில் காணப்படுவாங்கன்றாங்க. ஓகேங்களா. மட். அடுத்து எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, ஃபங்கை. இவங்க தான் என்னது டிகம்போசஸ். பெர்ஃபார்ம் ப்ராசஸ் இந்த டிகம்போசஸ் இன் ஆர்டர் டு என்ரிச் நியூட்ரியன்ஸ் இன் த பாட்டம் சிஸ்டம். இவங்க என்ன செய்வாங்கன்னா அதாவது பாக்டீரியாவும் ஃபங்கையும் வந்து அந்த குளத்து நீரில் அடியில் இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அதாவது ஊட்டச்சத்துக்களை சிதைப்பாக பயன்படுறாங்க, சிதைப்பைகளாக பயன்படுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் த ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் எவிடென்ட் த பார்ட் ஈகோசிஸ்டம். அதாவது சூழ்நிலை மண்டலத்தில் வந்து உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களுடைய ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி தெளிவாக உள்ளதா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் சொன்னாச்சுன்னா ஒரு குளத்தில் ஏபயோட்டிக் இருக்குது, பயோட்டிக் இருக்குது. இவங்க 2 பேருக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து என்ன செய்யணும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. இட் இஸ் எவிடென்ட் த பாண்ட் ஈகோசிஸ்டம். அதாவது சைக்கிளிங் நியூட்ரியன்ஸ்னால் இங்கேருந்து ஊட்டச்சத்து இவங்களுக்கும் இவங்ககிட்ட இருந்து அது சைக்கிளிங் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் சொல்கிறாங்க. மேக்கிங் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங். இவை வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் பாருங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மண்டலம் இருக்குங்களா, அந்த சூழ்நிலை மண்டலத்தின் அடுக்கமைவுன்னு பேர். சூழ்நிலை மண்டலத்தின் அடுக்கமைவு தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். பாருங்களேன், இந்த சூழ்நிலை பார்க்கலாம். இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்களேன் ப்ரோபண்டல் ஜோன் சொன்னால் ஆழமான பகுதின்னு சொல்லுவாங்க. ஆழமான பகுதி தான் ப்ரோபண்டல் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேவா. பெண்டிக். ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே வந்து லெம்டிக் ஜோன் பாருங்கள். இங்கே வந்து மேல்நிலை பாருங்கள் லெம்டிக் ஜோன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கரையோரம். இங்கே வந்து கரையோரம். ஓகேங்களா. அப்போ வந்து
லிட்ரோரல் ஜோன்னா கரையோர பகுதி. லிட்ரோரல் ஜோன்னா கரையோர பகுதி. இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிக் ஜோன் சொல்லக்கூடியது. இங்கே என்ன கொடுக்காருன்னு பாருங்க, அதாவது ஒளி சமன் செய்யும் மட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டை செய்யக்கூடிய மட்டம் தான். இங்கே பாருங்க, பேசர் அந்த ஃபேக்டர் பாருங்க, இது வந்து நல்லா கஷ்டம். எதன் அடிப்படையில் பேசர் அந்த ஃபேக்டர் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்னா கரையோரம். கரையோரத்துலேருந்து டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு குளம் வந்து இப்படி இருக்குன்னா இதுதான் கரையோரம். இதுலேருந்து அப்படியே போக போக அந்த ஆழமான பகுதி பாருங்க, அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் இதை வந்து சில அடுக்காக பிரிக்கலாம். இந்த சோர்னா கரையோரம் இருக்குது. இங்கேருந்து வாட்டர் தேங்கிற இடத்த வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக ஆழமான பகுதி இருக்குது. அப்போ ஆழமான பகுதி ஒரு ஜோனாகும், அது வந்து நடுக்கொண்டு ஒரு ஜோனாகும், மேல்நிலை வந்து ஒரு ஜோனாகும் பிரிக்கப்படுது. அதான் சொன்னாங்க பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர், பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். அப்போ ஒளி எந்தளவுக்கு ஊடுருவுது, ஒளி வந்து எந்தளவுக்கு ஊடுருவுது, அது டெப்த் ஆஃப் வாட்டர், நீருடைய ஆழம். ஓகேவா? அதாவது பெனிட்ரேஷன் ஆஃப் லைட்னா ஒளி வந்து எவ்வளவு நீரில் வந்து எந்த ஆழத்து வரைக்கும் ஊடுருவும். அப்போ ஒளி ஊடுருவு வரைக்கும் ஒரு பகுதியாகவும், அடுத்து நீர் வந்து ரொம்ப ஆழம் பாருங்க, ஆழமான பகுதி கொடுங்க, டெப்த் ஆஃப் த வாட்டர். இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தேர் மேபி 3 ஜோன் இருக்கு. இதை வச்சு நம்ம 3 ஜோனாக பிரிக்கலாம். இதை வந்து ஒளி ஊடுருவும் பகுதி, ஆழமான பகுதி, சோர்னு சொல்லக்கூடியது கரையோர பகுதி. அப்போ கரையோர பகுதி, ஒளி ஊடுருவும் பகுதி, ஆழமான பகுதி, இந்த 3 பகுதி தான் கொடுக்கப்படுது. சோர்னா இந்த கரையோர பகுதி. அடுத்து பெனிட்ரிங் ஆஃப் லைட்னா ஒளி எந்தளவு ஊடுருவோ அது ஊடுருவும் பகுதி. அப்போ டெப்த் ஆஃப் வாட்டர்னா ஆழமான பகுதி. இப்போ இந்த 3 பகுதியிலையும் காணப்படக்கூடிய தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஜோன் பாருங்க, இதில் வந்து 3 ஜோன் இருக்கு. ஒன்று வந்து லிட்டோரல்னா கரையோர பகுதி. அடுத்து லிம்னேட்டிங் சொல்லக்கூடியது. லிமிட்டிங் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதுதான் ஒரு குறிப்பிட்ட ஆழமுள்ள பகுதி. குறிப்பிட்ட லிமினேட்டிங் சொல்லக்கூடியது வந்து மேல்நிலை மிதவை உயிரி சொல்லுவாங்க. லிமினேட்டிங்னா மேல்நிலை மிதவை உயிரி. மேல்னா அந்த நீருக்கு மேலே மேல் மட்டத்தில் மிதக்கக்கூடிய உயிர் வரணும். அதுக்கு அந்த புறஃபண்டல் சொல்லக்கூடிய ஆழமான பகுதி. புறஃபண்டலுக்கு ஆழமான பகுதி தேரா பாருங்க. இந்த லிட்டோரல் ஜோன் சொல்லக்கூடியது விச் இஸ் க்ளோஸ் பாருங்க, விச் இஸ் closer to the shore with the shallow water region. Shallow water region allow the easy preparation of light. இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து லிட்டோரல் ஜோன்னா கரையோர பகுதி. இங்கே வந்து க்ளோஸ்டு டு ஷோர் வித் ஷேலோ வாட்டர் ரீஜியன். அதாவது கரையோர பகுதியாக இருக்கிறதுனால அங்கே அதிகமான தாவரங்கள் காணப்படக்கூடிய பகுதி. ஏன்னா இது கரையோரம் காணப்படுது. கரையோரம் காணப்படக்கூடியதுனால இங்கே வந்து நீர் கிடைக்கும், ஆழமற்ற பகுதியாக இருக்குது, எளிதில் ஒளி ஊடுருவும் பகுதியாகவும் இருக்குது. அதனால் இந்த சூடான நீர் வேரூன்றிய தாவர சிஸ்டங்கள் ஆக்குது. இங்கே வந்து நிறைய தாவரங்கள் காணப்படும். இங்கே பெனிட்ரேஷன் ஆஃப் சன்லைட், இங்கே ஈஸியாக சன்லைட்டு ஊடுருவும். இங்கே வந்து இட் இஸ் வார்ம் ஆக்குபைடு ரூட்டட் பிளான்ட்ஸ். இங்கே நிறைய தாவரங்கள் வேரூன்றி காணப்படும் சொல்கிறாங்க. அப்போ கரையோரங்கள் ஒரு புறத்தில் கரையோரங்கள்னா நிறைய தாவரங்கள் ஆழமான பகுதியாக, ஆழம் குறைவான பகுதியாக இருக்கிறதுனால சில தாவரங்கள் வேரூன்றி வளரும். அதே நேரத்தில் அதுக்கு தேவையான சன்லைட்டும் கிடைக்குது, அதே மாதிரி அந்த தாவரங்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஏரியா அதுதான் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, லிமிட்டிங் ஜோன் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட். இது வந்து வெளிப்படையாக, அதாவது மிதவை அந்த அந்த பாண்ட்லேயே அந்த குளத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டிங் ஜோன் வந்து ரெபர் ஓப்பன் வாட்டர் பாண்ட் த எஃபெக்டிவ் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். இதில் வந்து ஒளி ஊடுருவக்கூடிய பகுதி. அதேமாதிரி டாமினேஷன் ஆஃப் பிளாங்க்டன்ஸ் காணப்படக்கூடியது. அதுக்கு த டீப்பர் ஜோன் ஆஃப் த பாண்ட் ஃப்ளோ த லிமிட்டிங் ஜோன் இஸ் கால்டு புறப்படல். அந்த லிமிட்டிங் கீழே காணப்படுறது புறப்படல் ஜோன் காணப்படும். புறப்படல்னா ஆழமான பகுதி. லிமிட்டிங் கீழே தான் புறப்படல் ஜோன் காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா வித் நோ எஃபெக்டிவ் லைட். இங்கே வந்து லைட்டே கிடையாது, லைட் ஊடுருவாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஆஃப் heterotrophs. The bottom of the zone found is derived, fenthic and is occupied the community organism. அதாவது இங்கே வந்து ஒளி அதிகமாக ஊடுருவாது. ஒளி அதிகமாக ஊடுருவாதனால இங்கே சார், அதாவது ஹெட்ரோட்ராபிக்னா சார் ஹெட்ரோட்ராப்ஸ்னா
சார்புட்ட உயிர் ஒன்றை அடித்து சாப்பிடக்கூடிய, அதாவது ஒன்றை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்க, இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த்ரூ த போட்டோசிந்தசிஸ் ஆஃப் லிட்டரல் அண்டு லெண்டிக் ஜோன். அப்போ பிரைமரி ப்ரொடியூஷன்னா தாவரங்கள் வாழக்கூடிய ஏரியா வந்து லிட்டரல்லையும் லெண்டிக்கில் மட்டும்தான் காணப்படும். இஸ் மோர் டியூ டு த கிரேட்டர் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். இங்கே தான் தேவையான ஒளி கிடைக்குது. அதனால இவங்க வந்து என்ன செய்ய உணவு இறக்கிறாங்க. தேன் த ப்ரோபண்டல் ஜோனை விட லிட்டரல் அண்ட் லெண்டிக் ஜோனில் தான் தாவரங்கள் காணப்படும். ஏன் அப்படின்னா அங்கே தான் சன்லைட் கிடைக்குது, அது உணவு தயாரிக்க சொன்னாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.